அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அறிக்கை வாயிலாக. அது மக்கள் விரோத திறனற்ற திமுக ஆட்சியில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி மாடம்பாக்கம் பகுதியில் மொத்தம் உள்ள 6 வார்டுகளில் 65, 66, 69, 70 ஆகிய வார்டுகளில் அதிமுகவை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பணியாற்றி வரும் நிலையில் பொதுமக்களிடையே அதிமுகவின் நற்பெயரை கெடுக்கும் வகையில் எவ்வித பணிகளையும் செய்து தராமல் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுக அரசும் மாநகராட்சி நிர்வாகமும் அலைக்கழுத்தி வருவதாக அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்துடன் வாழ்ந்து வருவதாகவும் தொடர்ந்து புகார்கள் வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக அந்த புகார்களை பொறுத்தவரை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா நல்லாட்சியோடு நடைபெற்ற இந்த அதிமுக ஆட்சியில் மாடம்பாக்கம் மற்றும் சித்தப்பாக்கம் பேரூராட்சிகளாக இருந்த பொழுது குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு மாடம்பாக்கம் ஏரியில் பெரிய கிணறுகள் அமைக்கப்பட்டு அதன் மூலம் மாடம்பாக்கம் சித்தப்பாக்கம் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டுவரப்பட்டு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு மக்கள் பயன்படுத்தப்பட்டு வந்ததாகவும் இந்த திமுக ஆட்சியில் கடந்த 1 வருட காலமாக குடிநீர் விநியோகம் முழுமையாக நிறுத்தப்பட்டு விட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல மாடம்பாக்கம் பகுதிக்கு உட்பட்ட சாலைகளில் இரவு நேரத்தில் எண்ணற்ற மாடுகளும் திருநாய்களும் சுற்றித்திருவதால் அவ்வப்போது விபத்துகள் நிகழ்ந்து மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் மக்கள் நலன் கருதி மாடம்பாக்கம் பகுதியில் ஒருங்கிணைந்த பாதாள சாக்கடை திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் இதற்கு தடுத்து நிறுத்தும் வகையில் செயல்பட்டு வருவதாக திமுகவினர் மீது குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். குறிப்பாக தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட இடங்களில் நிலவி வரும் பல்வேறு நிர்வாக சீர்கேடுகளை சரி செய்வதற்கும் சிறிதும் அக்கறை இல்லாமல் மக்களை பெருந்துயரத்திற்கு ஆளாக்கி இருக்கக்கூடிய இந்த திமுக அரசுக்கு தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த 65, 66, 69, 70 உள்ளிட்ட வார்டுகளில் பணிபுரியும் அதிமுக மாநகராட்சி உறுப்பினர்களுக்கு காழ்ப்புணர்ச்சி காரணமாக மக்களின் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றி தராத திமுக அரசு மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் மக்களின் அடிப்படை தேவைகளை போர்க்கால அடிப்படையில் உடனடியாக நிறைவேற்றி தர வலியுறுத்தியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட மாடம்பாக்கம் பகுதி கழகத்தின் சார்பில் வரக்கூடிய செப்டம்பர் 26ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4 மணி அளவில் அண்ணா மாடம்பாக்கம் பிரதான சாலையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரை அதிமுகவின் மகளிர் அணி செயலாளரும் செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமாக இருக்கக்கூடிய வளர்மதி தலைமையில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சித்ரபாக்கம் ராஜேந்திரன், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவர் முன்னாள் அமைச்சருமாக இருக்கக்கூடிய சின்னையா உள்ளிட்டோர் முன்னிலையிலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. திமுக அரசு மற்றும் தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து நடைபெற இருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வியாபாரிகள், தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ள இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.